finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா டீம் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2023ல எப்படி இருந்துச்சு. ஸோ 3 ஃபார்மட் இருக்கு: டெஸ்ட் கிரிக்கெட், ODI ஃபார்மட் அண்ட் T20 ஃபார்மட். இந்த 3 ஃபார்மட் ஒரு பார்ட்ல நான் வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன். இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீடியோ பார்ட் 1 எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட் இந்த 2023ல. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்தியா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க இந்த டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா டியூ டு வேரியஸ் இன்ஜுரிஸ், ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல, ஸ்ரேயாஸ் ஐயர் கன்சிஸ்டன்டா விளையாடல, KL ராகுலுக்கும் அந்த ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ மெனி திங்ஸ், மிஸ்ஸிங் ஆஃப் ரிஷப் பண்ட். ஸோ நிறைய இம்பாக்ட் இருந்துச்சு இந்த டெஸ்ட் ஃபார்மெட்ல பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம பாத்தீங்கன்னா டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த 2023ல இந்தியா மொத்தம் 8 டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல 3 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்கோம், 3 டெஸ்ட் மேட்ச் தோத்துருக்கோம், 2 டெஸ்ட் மேட்ச் டிராப் பண்ணிருக்கோம். ஸோ ஓவரால் வின்னிங் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% தான் இருக்கு. அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37%. அண்ட் டிராப் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 24 to 25%. நம்ம ரொம்ப பர்சன்டேஜ் பத்திலாம் பேசி டெக்னிக்கலா போக தேவையில்ல. சிம்பிள், 8 மேட்ச்ல 3 மேட்ச் வின் பண்ணிருக்கோம், 3 லாஸ் 2 டிரா. ஓகே, ஸோ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல. ஸோ அது கிளியராவே இந்த ஸ்டாட்ஸ்ல தெரியுது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜுரி as well as பாத்தீங்கன்னா சில பேட்ஸ்மேனோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஃபெயிலியர்ஸா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முதல்ல இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தாங்க, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 4 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். இதை இந்தியா 2-1 வின் பண்ணிட்டாங்க. பட் நம்மளோட எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமா இருந்துச்சு. ஜென்ரலா ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சு தான் நம்ம அனுப்புவோம். ஏன்னா கிட்ட ஒரு 3-0, ஒரு 4-0, இல்ல ஒரு 3-1, இல்ல ஒரு 4-1 அந்த மாதிரி தான் நம்ம அடிச்சு அனுப்புவோம் 2 டீமையும். பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நம்மளுக்கு நல்லாவே சேலஞ்சு கொடுத்தாங்க. முதல் 2 டெஸ்ட் மேட்ச் இந்தியா கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டாங்க. பட் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் இண்டோர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பின் ட்ராக் ரெடி பண்ணி கட்சியில அது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. ஆஸ்திரேலியா செமையா வின் பண்ணாங்க. அண்ட் 4th டெஸ்ட் மேட்ச் அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் ட்ராக் ஆயிடுச்சு. அதனால இந்தியாவில டிரா தான் பண்ண முடிஞ்சது அந்த மேட்சை. சோ கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா ஒரு நல்ல கம்பேக். சோ எதிர்பார்த்த அளவுக்கு இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இட் வாஸ் என்ன சொல்றது, ஒரு ஃபேர் டோர்னமெண்ட் தான். பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை தூக்கிட்டோம். சோ அது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2வது முறையா இந்தியா அந்த ஃபைனலுக்கு போறாங்க. அண்ட் 2வது முறையாவும் நம்ம தோக்குறோம். அண்ட் ஆஸ்திரேலியா நம்மள வச்சு செஞ்சுட்டாங்க அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல. முக்கியமான ஒரு மிஸ் அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஏன்னா உமேஷ் யாதவ் 11ல கொண்டு வந்தாங்க, செம்ம ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் டெஃபினட்டா அதை தான் நான் சொல்ல வரேன், பும்ராவோட இம்பாக்ட் வேற லெவல்ல இருந்துச்சு இந்த டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். அவர் இல்லைன்னும் போதே பாத்தீங்கன்னா இந்தியா ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பேட்டில் காலி அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது போலிங் டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா நம்ம ஊர்ல விளையாடுனா ஸ்பின்னை வச்சு தப்பிச்சிடலாம். பட் வெளியூர் போனா கண்டிப்பா குவாலிட்டி போலிங் தேவை. அதுதான் பும்ரா இல்லைன்றதை நம்ம கிளியரா மிஸ் பண்ணோம். சோ அது லாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு போனோம். 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். ஸோ ஆப்வியஸ்லி வெஸ்ட் இண்டீஸ்னாலே கொஞ்சம் வீக் டீம் தாங்க. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வீக் டீம் தான். ஆப்வியஸா இந்தியா தான் வின் பண்ணுன்ற எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியா 2 மேட்ச் சீரிஸா 1-0 வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டாமினிகால டிரா ஆயிடுச்சு மழைனால. செகண்ட் டெஸ்ட் நம்ம ட்ரினிடாட்ல வின் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் தான் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு உள்ள நுழைஞ்சோம். ஏன்னா அது 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் 2024ல தான் நடக்க போகுது, 3ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாக்ஸிங் டே டெஸ்ட் December 26 to 30 நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி அதை பத்தி ரிவ்யூ பண்ணிட்டோம். நல்லா விளாசிட்டோம், வச்சு செஞ்சுட்டாங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் நம்ம இந்த 2024 பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நல்லபடியா அமையுன்றதான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஸ்டார்டிங்கே 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட போறோம். இங்கிலாந்து இங்க வராங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் சம்மர் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், யூரோ ரணகலத்திலேயே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் யாருன்றதை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் பாத்தீங்கன்னா டாப் 5 ரன் கெட்டர்ஸ், டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ் அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். வாங்க. இந்த 2023 டெஸ்ட் கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியால ஹையஸ்ட் ரன் கெட்டர் விராட் கோலிங்க. 8 மேட்ச்ல 671 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் ஆவரேஜ் மோர் தென் 55 மேல வச்சிருக்காரு. விராட் கோலியோட இம்பாக்ட் இந்த வருஷம் நம்மளுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதாவது 2020, 21, 22 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அவர் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு ஆல் ஓவர் த ஃபார்மட்ஸ். பட் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஃபெயிலியர்ஸ் ஆக்சுவலா அவர் காமிச்சிட்டு இருந்தாரு கம்பேர்ட் டு அதர் ஃபார்மட்ஸ். பட் 2023 பாத்தீங்கன்னா இஸ் பேக் டு ஃபார்ம். ஆஸ்திரேலியாவோட அந்த ஒரு 187 அடிச்சாரு அகமதாபாத்ல. தென் வெஸ்ட் இண்டீஸோட சூப்பர் இன்னிங்ஸ் 121 ட்ரினிடாட்ல அடிச்சாரு. ஸோ ஓவராலா 2 செஞ்சுரி அடிச்சாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல செமையா விளையாடினாரு. 2 இன்னிங்ஸுமே செமையா விளையாடினாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 38, செகண்ட் இன்னிங்ஸ் 76. 38 அன்பார்ச்சுனேட்லி அது சம பால் ரபடா போட்டது. இல்லைன்னா அவுட் ஆயிருக்க மாட்டாரு. டெஃபினட்டா 350 அடிச்சிருப்பாரு கண்டிப்பா. ஈவன் தோ ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாலும் விராட் கோலி ஒரு பிளேயர் தான் 2 இன்னிங்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல அஷூரா தெரிஞ்சது. ஸோ விராட் கோலியோட இம்பாக்ட் ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு இருந்திருக்கு. அண்ட் இதுதான் இன்னும் அதிகமா அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், தனியா நீங்க இந்த டெஸ்ட் லைன் அப்ல பேட்டிங் எடுத்து வச்சீங்கன்னா விராட் கோலி தனியா தெரிவார்.
ஸோ அதுதான் அவரோட ஒரு இம்பாக்ட், தட் இஸ் கால் கிங் கோலி. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா 2024 நல்லா ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. அவர் 545 ரன்ஸ் 8 மேட்சஸ்ல அடிச்சாரு வித் an average of 41. ஒரு ஓப்பனருக்கு ஒரு 41 இருக்குது, இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஆவரேஜ்ங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு. எந்த ஃபார்மேட்டா இருக்கட்டும் முன்னாடி போயிட்டு நான் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் தான் நான் ஆட போறேன், அதுதான் அவரோட கான்செப்ட். ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா விளையாடுவாரு. சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் கிளிக் ஆகாது. பட் யாருனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச செஞ்சுரியை மெயினா அந்த நாக்பூர்ல அடிச்சாரு பாத்தீங்களா ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அதை மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு டஃப்பான ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல அவர் போட்ட செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா செம வேல்யூபிளா இருந்தது, ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸா இருந்தது. அப்புறமா வெஸ்ட் இண்டீஸோட வந்து டாமினிகாலே ஒரு செஞ்சுரி போடுவாரு. ஸோ ரோஹித் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு இயர் தான் சொல்ல முடியும் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும். பட் இப்போ ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கால இந்த 2 இன்னிங்ஸும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சரியா விளையாடல. ஆல்ரெடி அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தது ஒண்ணுமே அவர் வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆன மாதிரி தெரியல. ஹோப்ஃபுல்லி 2024 எல்லாமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அமையும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3 ரன் கெட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 யாருன்னு பார்த்தா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அவர் வந்து வெறும் 3 மேட்ச் தான் ஆக்சுவலா விளையாடி இருக்காரு. இந்த வருஷம் தான் டெபியூட் பண்ணாரு. ஸோ 3 மேட்சஸ் 288 ரன்ஸ் அடிச்சு 55 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவர் வெஸ்ட் இண்டீஸோட தான் டெபியூட் பண்ணாரு. அண்ட் டெபியூட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே 171 அடிச்சாரு, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு 50 போட்டாரு. ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் அவருக்கு. அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்காவோட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் விளையாடுனது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அந்த செஞ்சுரியன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸோ சரி, அவரோட பேட்டிங் வந்து ஒரு தடங்களா வந்து நின்னுச்சு. பட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி டூர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாதான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கத்துக்க முடியும். ஏன்னா எவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் இனிஷியலா இந்த மாதிரி டூர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அண்ட் நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 ரன் கேட்டர்ஸ் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணுங்க. இவங்களை பத்தி நான் பேசினா கண்டிப்பா நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க, என்னது இவங்க தான் நம்பர் 4 நம்பர் 5 ஆனு. எஸ், நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 280 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் an average of 35. அண்ட் 5th யாருன்னு கேட்டீங்கன்னா அக்சர் பட்டேல். அவர் ஒரு 264 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அட் சேம் டைம் ஆவரேஜ் 88 வச்சிருக்காரு. ஸோ அப்ப பாத்துக்கோங்க இவங்க 2 பேர் லோவர் ஆர்டர்ல எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஏன்னா ஜடேஜா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ஸ், இந்தியன் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், அவே கண்டிஷன்ஸா இருக்கட்டும், அதுல வந்து பாத்தீங்கன்னா 35-40 க்ரூஷியல் ரன்ஸ் அடிப்பாரு. அதே மாதிரி அக்சர் பட்டேல் இந்தியாவில வந்து ரொம்ப எஃபெக்டிவா, எஸ்பெஷலி பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல அவர் விளையாடின அந்த பேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே குரூஷியலா இருந்தது இந்தியாவுக்கு. செம்ம யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அடிச்சாரு, ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வினிங் ஹாஃப் செஞ்சுரிஸா இருந்தது அந்த மாதிரி ஒரு ஸ்பின் ட்ராக்ல. ஸோ டெஃபினட்டா இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம மறக்கவே கூடாது. அட் த சேம் டைம் இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா தெரியுதா நம்மளோட மிடில் ஆர்டர் ஃபெயிலியர்ஸ்னால தான் நம்ம வந்து பெருசா ரன் ஸ்கோர் பண்ண முடியல. டாப் 3ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் இருக்காரு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இப்பதான் வந்தாரு, விராட் கோலி இருக்காரு. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரஹானே, புஜாராலாம் ஒரு சில டெஸ்ட் மேட்சஸ் விளையாடுனாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் கேஎஸ் பரத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க as விக்கெட் கீப்பரா. அவரால் ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட அடிக்க முடியலன்றதா ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸ் இருக்கிறதுனால இந்தியானால இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ண முடியல இந்த இயர்ல. அது மட்டும் கிளியரா தெரியுது. பாத்துக்கோங்க 8 மேட்ச்ல 3 மேட்ச் தான் வின் பண்ணிருக்கோம்னா தீஸ் ஆர் ஆல் தி ரீசன்ஸ். இதுதான் மேஜர் ரீசன்ஸ் ஆக்சுவலி இந்தியாவுக்கு. அண்ட் போலிங் வைஸ் டாப் 5 யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அஸ்வின் தான் இருப்பாரு. 7 மேட்ச்ல 41 விக்கெட்ஸ். ஏன்னா சப்கான்டினென்ட் வந்துருச்சுனாலே அஸ்வின், ஜடேஜா தாங்க. சோ ஜடேஜா செகண்ட்ல 7 மேட்ச்ல 33 விக்கெட்ல இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தாங்க நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்லோவா சிராஜ் 7 மேட்ச்ல 15 விக்கெட். அண்ட் ஷமி 4 மேட்ச்ல 13 விக்கெட். உமேஷ் யாதவ் 3 மேட்ச்ல 5 விக்கெட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ். இதுல மேஜரா இருக்கிறது அஸ்வினும் ஜடேஜாவும் தான். சோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்வியஸ்லி 5 டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து நீங்க வராங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் நம்பிதான் நம்ம இருப்போம். அட் சேம் டைம் அக்சர் பட்டேல் இருப்பாரு. அண்ட் இந்த லிஸ்ட்ல பும்ரா இல்லன்னு சொல்லி ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அவர் இப்பதான் இந்த 2023ல ஒரே ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு, அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா விளையாடி ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. சோ அதனாலதான் இந்த டாப் 5ல வரல. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிஜமாவே இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் இப்பதான் கம்பேக் கொடுக்குறாரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஆஃப்டர் இன்ஜுரி. சோ இட் வாஸ் அ டஃப் இயர் தாங்க டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் அகைன் நான் சொல்ற மாதிரி ஹோப்ஃபுல்லி 2024 இந்தியாவுக்கு வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவா அமையும்ன்றதா என்னோட ஒரு ஃபீல். ஏன்னா ஹோம் சீரிஸோட ஸ்டார்ட் பண்றோம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம குவாலிஃபை ஆகுமா, 5வது இடத்துல இருக்கும் 6வது இடத்துல இருக்கும்ன்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு ஒன்றரை ஆவீங்க. பட் அதெல்லாம் ரொம்ப மண்டையில போட்டு உடச்சிக்க கூடாதுங்க. சீரிஸ் பை சீரிஸா போகணும். நடக்கிறது நடக்கணும். குவாலிஃபை ஆகுமா, ஓகே. குவாலிஃபை ஆகலையா, அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா தடவையும் நம்ம குவாலிஃபை ஆகும் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபைனலுக்குன்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி டஃப். ஸோ ஆஸ்திரேலியாவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆகல, செகண்ட் டைம் குவாலிஃபை வின் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டில் லாங் வே டு கோ. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் நிஜமா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். இங்கிலாந்து நீங்க வராங்க பாத்தீங்களா, நிஜமா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வென்யூஸ் ஆக்சுவலா அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்தியாவோட ODI பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் கண்டிப்பா போடுவேன். அதை பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.